நீங்க தெற்க போக சொன்னா அவங்க வடக்க போறாங்க. இப்ப என்ன பிரச்சனை? தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா, இமாச்சல பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், டெல்லி, இப்படி எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி நடந்திருக்கிறதுன்னு அவர் சொன்னா அதை என்ன செய்யணும்? உண்மையிலேயே நல்ல ஒரு தலைவர்களாக இருந்தால் பாஜக ஆமா அவர் சொல்றதை நீங்க மறுக்க கூடாது. உண்மையிலேயே அவர் பொய் சொன்னா அவர் தான் அசிங்கப்படுவாரு. இதுல நாங்களும் இணைஞ்சி எங்களுடைய வாக்குகளும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படித்தானே கேட்கணும். பாஜகவுடைய வாக்குகளும் பாதிக்கப்பட்டிருக்கலாமோ, அல்லது மற்ற எதிர்கட்சிகளும் எங்களை கோல்மால் செய்திருக்கலாமோ. ஆகவே இந்த திட்டத்தின் மூலம் அவர் சொல்வதை கேளும் பாஜகவும் உறுதலைக்கும், அப்படித்தானே சொல்லணும். அதுதானே முறை. ஆனா பாஜக என்ன சொல்றாங்கன்னா, வங்கதேசத்தில் இருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவர்களை இன்ஃபில்ட்ரேஷன் பாதுகாக்கும் நோக்கில தான் அந்த வாக்கு திருட்டுன்னு கதைய ராகுல் காந்தி பரப்புவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் குற்றம் சாட்டினார். எவ்வளவு அருமையான கருத்து பாருங்க. நீ சென்னையிலிருந்து கர்நாடகாவுக்கு புறப்பட்டு போனா அவர் உசிலம்பட்டிக்கு புறப்பட்டு போறாரு. ஏன்பா கர்நாடகா பெங்களூர்ல போய் உனக்கு வேலையை முடிக்குன்னு சொன்னா நீ சம்மந்தம் இல்லாம கன்னியாகுமரிக்கு போறியன்னு கேட்டா இல்ல அங்கதானே போக சொன்னாங்க அப்படின்னு திசை திருப்பும் வேலை. பயணத்தினுடைய இலக்கு ஒரு பக்கம், பயணத்தினுடைய நோக்கம் ஒரு பக்கம். இங்க என்ன கேள்வி என்றால், இந்தியாவிலிருந்து ஊடுருவியர்களுக்கு இந்திய நாட்டில் எந்த அனுமதியும் கொடுக்க கூடாது. அதுதான் நம்முடைய பார்வை. அது பங்களாதேஷா இருந்தாலும் பாகிஸ்தானா இருந்தாலும் இலங்கையாக இருந்தாலும் சரி, சட்டப்படியான பிரணனை கொடுப்பது நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் கள்ளத்தனமாக ஊழியர்களுக்கு இந்தியாவில் எந்த விதமான அனுமதியும் அளிக்க கூடாது என்பதில் உறுதியான கருத்து உண்டு. ஆனால் இப்பொழுது ராகுல் காந்தி சொல்வது அதல்ல.